வயசானவர் ஒரு வீட்டில் போய் பிச்சை கேட்குறாரு. அப்போ அந்த வீட்டு அம்மா வந்து தன்னோட மகனை கூப்பிட்டு இந்த சாதத்தை அவருக்கு தானமாக கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் கொடுத்துட்டு கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் அந்த வயசானவர் அடுத்த வீட்டில் போய் பிச்சை கேட்குறாரு. அந்த வீட்டம்மாவும் வந்து தன்னோட பையனை கூப்பிட்டு சாதத்தை கையில் கொடுத்துட்டு இதை பிச்சையா போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் போடுறான். அப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வீட்டில் இருந்த அம்மாவும் ரெண்டாவது வீட்டில் இருந்த அம்மாவும் இறந்து சொர்க்க வாசலுக்கு போகிறாங்க. அங்கே இருக்க சொர்க்க வாசல் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, முதல் வீட்டு அம்மா சொர்க்கத்துக்கும் இரண்டாவது வீட்டு அம்மா நரகத்துக்கும் போங்க அப்படின்னு தீர்ப்பை வழங்குறாரு. உடனே கடுப்பான இந்த ரெண்டாவது வீட்டு அம்மா, ஏன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் வாழ்ந்தோம், அப்புறம் ஏன் நான் மட்டும் நரகத்துக்கு போனோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த கடவுள், நீ தர்மம் கொடுக்கும்போது உன்னோட கையால் போட்டால் அதிகமான சாதம் போயிடும், அதனால உன் மகன் கையால் கொஞ்சோல சாதத்தை தானமாக கொடுத்த. ஆனால் இந்த அம்மா தன் கையில் அடிபட்டு இருக்கிறதுனால நம்ம போட்டால் கொஞ்சோல சாதம் தான் தானமாக கொடுக்க முடியும், நம்ம பையன் கையால் கொடுத்தா நிறைய கொடுக்கலான்னு தானம் போட்டாங்க. அதனால தான் அந்த அம்மா சொர்க்கம், நீ நரகம் அப்படின்னு சொன்னார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக்